தமிழ்நாட்டுக்கு ஆரஞ்சு அலர்ட் விட்டாங்க. அதுலேயும் குறிப்பாக ஒரு 14 டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற மக்கள்லாம் ரொம்பவே பாதிக்கப்பட போகிறாங்க. இந்த பாதிப்புக்கு உண்டான காரணம் பார்த்தீங்கன்னா வெயில் தான். ஆமாங்க, வெயிலோட ஃபேர்வீட் பார்த்தீங்கன்னா நாளுக்கு நாள் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. அதுலேயும் குறிப்பாக இந்த மே 2, 3 தேதியில் பயங்கர லெவலில் இன்க்ரீஸ் ஆக போகுதுன்ட்டு வானிலை அறிக்கையில் தரப்புல வந்து ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அதுலேயும் குறிப்பாக இந்த வெயில் காலகட்டத்தில் என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது, எந்த ஃபுட் சாப்பிடணும், எது சாப்பிடக்கூடாது, இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஊட்டி கொடைக்கானலில் மே 7லேருந்து பாஸ்ங்கிறது ஒன்று கொண்டு வர போகிறாங்க. அது இருந்தால் தான் நீங்கள் ஊட்டி கொடைக்கானல் மேலேயே ஏற முடியும். அதையும் தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கானது. முடிஞ்ச வரைக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். வணக்கம், நான் வெற்றி. வாங்க வீடியோ குழப்பலாம். இன்னிலிருந்து ஆரஞ்சு அலர்ட் விட்டுருக்காங்க. ஏப்பா போன வாரம் தான் எல்லோ அலர்ட் விட்டாங்க, அப்படின்னா என்னன்னே தெரியாது, இருந்தாலும் அலர்ட்னு எல்லாருக்கும் சொல்லிட்டு இருக்காங்க. அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த எல்லோ அலர்ட்னா ஒரு வெதர் கண்டிஷன் சேஞ்ச் ஆகுதுன்னா அதுக்கு முன்கூட்டியே எப்போ சேஞ்ச் ஆக போது எல்லாரும் அலர்ட்டாக இருந்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு அலர்ட் தான் எல்லோ அலர்ட். அதே ஆரஞ்சு அலர்ட்டாக இருந்தால் எப்போ வெதர் கண்டிஷன் சேஞ்ச் ஆயிடுச்சு, நீங்கள் மிகப்பெரிய ஆபத்துகளை சந்திக்கக்கூடிய காலகட்டம் தான் இது அப்படிங்கிற மாதிரி ஒரு முன்கூட்டியே ஒரு தகவல் தெரிவிக்கிறது தான் ஆரஞ்சு அலர்ட். இப்போ நம்மளுக்கு வந்திருக்கிற ஆரஞ்சு அலர்ட் பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் ஹீட்டு. இதே வெள்ளத்தினால வந்திருக்க ஆரஞ்சு அலர்ட்டாக இருந்தால் இந்த பஸ் டிரான்ஸ்போர்ட், காரு, ஃப்ளைட்டு, இந்த மாதிரியான டிரான்ஸ்போர்ட்லாம் எல்லாமே முடங்கிருங்க. அதுதான் வெள்ளத்தினால வர பாதிப்புனால அது வரக்கூடிய அலர்ட் தான் ஆரஞ்சு அலர்ட். இப்போ நம்மளுக்கு வந்திருக்கிறது ஹீட்னால வந்திருக்கு. இதே எதை குறிக்குதுன்னா, எப்போ ஹீட்டு யாருமே வெளியில் போய் மாட்டிக்காதீங்க, போன உயிருக்கு உத்தரவாதம் இல்லை, அந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் நீங்கள் இருக்கீங்க, அதை சொல்கிறது தான் இந்த ஆரஞ்சு அலர்ட். இன்னொரு அலர்ட் இருக்குங்க, ரெட் அலர்ட். இதை பற்றி நான் பெருசாக சொல்லணும்னு அவசியம் இல்லை. ரெட் அலர்ட்னாலே மக்கள் டேஞ்சரில் இருக்காங்கன்னு அர்த்தம். கிட்டத்தட்ட நமக்கு சங்கு தான், அந்த மாதிரியான விஷயம் தான் ரெட் அலர்ட். ஸோ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இது தமிழ்நாட்டிலேயே பாண்டிச்சேரியிலையும் வெயில் போட்டு குழந்தை கட்டிட்டு இருக்குங்க. அதுலேயும் குறிப்பாக இந்த மதியம் 12 மணிக்கு மேலேயும் ஒரு 3 மணிக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா வெயில் வந்து சரமாரியே போட்டு தள்ளிட்டு இருக்கு. நிறைய பேர் இதில் உயிரிழந்துட்டாங்கன்னே சொல்லலாம். இப்போ வந்திருக்கிற அலர்ட் படி பார்த்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் அந்த குறிப்பிட்ட 12 மணி PM 3 PM வரைக்கும் மக்கள் போகிறத தவிர்த்துக்கோங்க. ஏன்னா நம்மளுக்கு அது பெருசாக தெரியாது. நம்மளோட மைண்ட் லெவலில் நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கும் தான் நினைப்போம். ஆனால் நம்மளோட பாடி அந்த டெம்பரேச்சருக்கு ஒத்து வராது. இது நம்மளோட மைண்டே சொல்லாது. நம்ம ஆட்டோமேட்டிக்காக மயங்கி வந்துருப்போம். தூக்கிட்டு போய் ஜிஹெச்சில் அட்மிட் பண்ணால் ஆள் அவுட் விட்டுருவாங்க. அந்த மாதிரியான காலகட்டத்தில் தான் நம்ம இப்போ இருக்கோம். ஸோ நீங்கள் ஆஃபீஸ் ஒர்க் பண்ணுறவங்களா இருந்தால் உங்களுக்கு பெருசாக தொந்தரவு இல்லை. அதே நீங்கள் சைட்டில் சிட்டாலாம் இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனை இருக்குது. நீங்கள் என்ன பண்ணுன்னா மேஸ்திரிக்கிட்ட சொல்லி 6 மணிக்கு காலையிலேயே வந்து ஒரு 12 மணிக்குள்ளே நீங்கள் ஒர்க்கு முடிச்சுக்கோங்க. அப்புறம் 3 மணிக்கு மேலே ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணி ஒரு 4:30 நீங்கள் ஒர்க்கு முடிச்சுக்கிறது உங்களோட உயிருக்கு கொஞ்சம் கேரண்டியாக சொல்லலாம். நீங்கள் ஒரு மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவாக இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக வெயிலில் சுற்றி தான் ஆகணும். அது ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் நீங்களாம் ஒரு மாற்று வழியை என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த மண்பானை தண்ணி பாட்டில் ஒன்று இருக்குங்க. அமேசான்லேயே ஒரு 300 வருது. அந்த வாட்டர் கேன் நீங்கள் கூட வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு வெளியில் போகும்போது உங்களுக்கு கொஞ்சம் கூலிங்காக தண்ணி குடிக்கலாம். ஏப்பா அங்கங்கே தான் கடையிலலாம் கூலிங் வாட்டர் கேன் விற்குதே, அதை வாங்கி குடிக்கலாமான்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப வெயிலில் சுற்றும் போது இந்த மாதிரியான ஒரு கூலிங்கான வாட்டரை நீங்கள் குடிச்சிங்கன்னா டக்குன்னு நீங்கள் குடிக்கிற தண்ணி பார்த்தீங்கன்னா மண்டைக்கு சைனஸ் ப்ராப்ளம் வர வாய்ப்பு அதிகம். சைனஸ் ப்ராப்ளம் வந்துருச்சுன்னா நீங்கள் படாத பாடு போடணும். அதனால நீங்கள் ரொம்ப வெயிலில் சுற்றிட்டு போய் டக்குன்னு கூலிங் வாட்டர் குடிக்கக்கூடாது. அந்த ஒரு காரணத்தினால தான் நம்ம மண்பானை தண்ணி பாட்டில் சொல்கிறோம். இதில் உங்களுக்கு ரொம்ப கூலிங்காக ஆகாது. அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா வெயிலில் சுற்றுறதுனால அந்த வாட்டர் கேனுக்குள்ளே இருக்கிற தண்ணி ஹீட்டும் ஆகாது. அந்த ஒரு காரணத்தினால உங்களுக்கு கரெக்டான டெம்பரேச்சரில் இருக்கும். உங்களுக்கு கன்சியூம் பண்ணும்போது கொஞ்சம் ஹெல்த்தியாகவே இருக்கும்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் ஒரு மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ் அல்லது வெயிலையே சுற்றி வேலை பார்க்குறவங்களா இருந்தால் இந்த தண்ணி பாட்டில் யூஸ் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு ரொம்ப நல்லது. எப்போ இதெல்லாம் இன்னும் எத்தனை நாளைக்கு பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, குறிப்பாக இந்த 1 வாரம் 10 நாள் தாங்க ரொம்பவே வெயிலோட தாக்கம் அதிகமாக இருக்க போகுது. அதுலேயும் இந்த மே 2, 3ஆம் தேதியெலாம் பார்த்தீங்கன்னா வெயில் உச்சக்கட்டத்தில் தாண்டவம் ஆட போகுது. அதில் குறிப்பாக இந்த 14 டிஸ்ட்ரிக்ட் மக்கள் தான் ரொம்பவே பாதிக்கப்பட போகிறாங்க. ஏன்னா இங்கே தான் வெயில் போட்டு குழந்தை கட்ட போகுது. அது எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்னு பார்த்தீங்கன்னா திருப்பத்தூர், ராணிப்பேட், காஞ்சிபுரம், திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், ஈரோடு, கரூர், திருச்சி, அரியலூர், பெரம்பலூர், இந்த 14 டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற மக்கள் தான் ரொம்பவே பாதிப்பு உள்ளாக போகிறாங்க. அதனால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் மித்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தால் கூட விட்டுருங்க. இந்த 14 டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற மக்களாக இருந்தால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. ஏன்னா வெயிலோட தாக்கம் பார்த்தீங்கன்னா 5 டிகிரி அளவுக்கு இன்க்ரீஸ் ஆக போகுது. அது உங்களோட மைண்டுனால ஃபீல் பண்ண முடியாது. ஆனால் உங்களோட பாடிக்கு அது தெரியும், இது அதிகமான டெம்பரேச்சர்னு சொல்லி அது ஆட்டோமேட்டிக்காக சுருண்டு உணர்ந்துடும். பாடி கொலாப்ஸ் ஆனாலே ஆட்டோமேட்டிக்காக நம்மளும் கொலாப்ஸ் ஆயிடுவோம். ஸோ அந்த ஒரு காரணத்தினால தான் சொல்கிறேன். முடிஞ்ச வரைக்கும் இந்த ஒரு 10-15 நாள் வெயில அவாய்ட் பண்ணிக்கோங்க. இதில் நம்பர் 1 இடத்த பிடிச்சிருக்கிறது ஈரோடுங்க. இது கிட்டத்தட்ட 109 டிகிரி ஃபாரன்ஹைட்டில் கொளுத்திட்டு இருக்கு. நேற்று வரைக்கும் 108, இன்னைக்கு 109. நாளைக்கு எத்தனைன்னு தெரில. ஆனால் இன்னும் ஒரு 5 டிகிரி ஏற போகுது தான் சொல்கிறாங்க.
அதுலேயும் குறிப்பாக இந்தியாவில் ஒடிசாவில் தாங்க இருக்கிறதுலே ஹையஸ்ட் டிகிரியான 112 சரநீட் பதிவாயிருக்கு. அங்கே இருக்கிற மக்கள்லாம் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. மெயினாக இந்த குழந்தைங்க, பெண்கள், வயசானவங்க, மாற்றுத்திறனாளிகள் இவங்கெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் இந்த வெயிலில் போகிறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. மெயினாக நீங்கள் வண்டியில் சுற்றுற நபராக இருந்தால் முடிஞ்ச வரைக்கும் இந்த இன்னர் வேர்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா சட்டி பார்த்தீங்கன்னா உங்களை போட்டு ரொம்ப இறுக்கிடும். அந்த ஒரு காரணத்தாலே நீங்கள் ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவீங்க. சட்டி முக்கியமாக உசுறு முக்கியமானு பார்த்தா உசுறு தாங்க முக்கியம். அதனால் ஒரு 10-15 நாளைக்கு இதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ரீசெண்டாக இந்த கேரளா, தமிழ்நாடு பார்டரில் பார்த்தீங்கன்னா கள்ளக்கடல் எச்சரிக்கைன்னு ஒன்று விட்டுருக்காங்க. அது என்னப்பா கள்ளக்கடல் எச்சரிக்கைன்னு கேட்டிங்கன்னா, கள்ளக்கடல் இந்த வார்த்தையை எடுத்து பாருங்க. இது எங்கேயும் கேரளா டைம் மாதிரி தெரியுது இல்லைங்க. கேரளாக்காரங்க என்ன பண்ணி வச்சுருக்காங்க, அவங்க சைடு அலை திடீர்னு ஒரு எந்த ஒரு அறிவிப்புமே இல்லாமல் திடீர்னு சீற்றம் வரும் பாருங்க. அந்த மாதிரியான இன்சிடென்ட்டை கள்ளக்கடல் இன்சிடென்ட் சொல்கிறாங்க. இதுக்கு என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா, கள்ளக்கடல் தான் இந்த திருட்டுத்தனமாக வர்றது, முன்னறிவிப்புமே இல்லாத வர்றது, அதைத்தான் இவங்க கள்ளக்கடல்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு அறிவிப்பை விட்டுட்டு எப்போ அவங்க போட்டெல்லாம் எல்லாம் ஒட்டுக்கா நிற்க வச்சிடாதீங்க. ஏதாச்சும் வெள்ளம் கீது வந்துருச்சுன்னா எல்லாம் போட்டெல்லாம் அடிச்சு பறக்க விட்டுருவோம். அதனால எல்லாம் தள்ளி பாட்டுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிவிப்பை விட்டுருக்காங்க. இன்னொன்று, நீங்கள் லட்சத்தீவு பக்கம் மீனவர்களாக இருந்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் ஒரு 10 நாளைக்கு இந்த கடல் பக்கம் போகிறதுக்கு முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கடலோட ஈரப்பதம் பார்த்தீங்கன்னா 80% அதிகமாக இருக்கும். அப்படி இருக்கும்போது வெயில் போட்டு பொழந்தெடுத்துரும். இதே சிட்டியில் பார்த்தீங்கன்னா 50% தான் இருக்கும். இது எதனால நடக்குதுன்னா, காற்றில் ஈரப்பதம் அதிகமாக வெயிலோட அந்த வீரியத்தன்மை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அந்த ஒரு காரணத்தினால தான் இந்த கடலோரம் இருக்கிற மாவட்டங்களையும் சரி, கடலுக்கு மீன் பிடிக்கிறவங்களும் சரி, வெயிலால் ரொம்ப அதிகமாக பாதிக்கப்படுவாங்க. இதில் குறிப்பாக நாகை, கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்த மீனவர்கள்லாம் கொஞ்சம் பார்த்து பத்திரமா இருந்துக்கோங்க. சரி, ஓகே. இந்த மாதிரி வெயில் காலகட்டத்தில் என்னென்ன சாப்பிடணும், என்னென்ன சாப்பிடக்கூடாதுங்கிறத பற்றி பார்த்துடலாம். அதில் பார்த்தீங்கன்னா, இந்த சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கிற ஃப்ரூட்ஸ், ஹெல்த் ட்ரிங்க்ஸ் இதை பற்றி நம்ம பார்த்துடலாம். அதில் ஃபர்ஸ்ட்டில் இருக்கிறது வாட்டர்மெலன், லெமன் ஜூஸு, சுகர் கேன் ஜூஸு, மோர், இந்த தயிரில் சர்க்கரை போட்டு லஸ்ஸி மாதிரி ஒன்று குடிப்பாங்களே, அதையும் நீங்கள் சாப்பிட்லாம். இது பார்த்தீங்கன்னா சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கிற ஐட்டம். அதே நீங்கள் கொஞ்சம் வசதியானவங்களாக இருந்தால் நீங்கள் இளநீர் வாங்கி குடிக்கலாம். குறிப்பாக இந்த காலகட்டத்தில் என்னென்ன ஃப்ரூட்ஸ் அவாய்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, டீ அண்ட் காஃபி, இந்த டார்க் சாக்லேட்னு சொல்கிறாங்க இல்லைங்க, அந்த இதையும் அவாய்ட் பண்ணியிருக்கேன். இந்த அதிக புரத சத்துக்கள் இருக்க உணவுகள், உதாரணத்துக்கு மட்டன் இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லது. இந்த ட்ரை ஃப்ரூட்ஸு, சுகரி ட்ரிங்க்ஸுங்கிறாங்க. சுகரி ட்ரிங்க்ஸ்னு இந்த வெளியில் நம்ம பேக்டு ஜூஸஸ்லாம் குடிக்கிறோம்ல, அதாங்க. அப்புறம் ஸ்பைசி ஃபுட்ஸ், இந்த ஆல்கோல் கன்சியூம் பண்ணுறதையும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. பசங்களாக இருந்தீங்கன்னா கொஞ்சம் இந்த காலகட்டத்தில் ஹார்ட் அடிக்கிறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து நீங்கள் ஊட்டி கொடைக்கானல் போகணுன்னா May 7 இ பாஸ் எடுக்கணும். இதுக்கு என்ன காரணம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த ஒயில்ட் அனிமல் சேஃப்டிக்காக ஒரு கேஸ் ஒன்று போயிட்டுருக்கு. அதில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எப்போ இத்தனை பேர் நீங்கள் டூரிஸ்ட்டாக இந்த ஊட்டி கொடைக்கானலுக்கும் நீங்கள் போயிட்டு வந்தீங்கன்னா, அங்கே இருக்கிற அனிமல்ஸு, அங்கே இருக்கிற அந்த லோக்கல் பீப்புள்ஸு இவங்கெல்லாம் தண்ணிக்கு சஃபர் பண்ண மாட்டாங்களா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேஸ் போயிட்டுருக்கு. உடனே ஜட்ஜையாக பார்த்தீங்கன்னா, எப்போ எத்தனை வெஹிக்கிள்ஸ் அப் அண்ட் டவுன் போயிட்டு வருது எல்லாத்தையும் கணக்கறிஞர் மாதிரி சொல்லியிருக்காரு. டோட்டலாக ஒரு 2000 வெஹிக்கிள்ஸ் அப் அண்ட் டவுன் அடிக்கிறதுக்கே ஊட்டி கொடைக்கானல் மட்டும். ஸோ இத்தனை வெஹிக்கிள் அங்கே போச்சுன்னா அங்கே இருக்கிற மக்கள்லாம் தண்ணிக்கு என்ன பண்ணுவாங்க, அங்கே இருக்கிற ஆறு குளங்கள்லாம் வற்றி போயிடாதா? அந்த ஒரு காரணத்தினால எப்போ யாரெல்லாம் இந்த ஊட்டி கொடைக்கானல் போகிறாங்களோ எல்லா வேன் நம்பரையும் நோட் பண்ணி எத்தனை பேர் போகிறாங்க, அவங்க போய் எத்தனை நாள் தங்குறாங்க எல்லாத்தையும் நோட் பண்ணித்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு இ பாஸ் தாங்கன்ட்டு கவர்மெண்ட்டுக்கு ஹைகோர்ட் ஒரு ஆர்டர் போட்டிருக்காங்க. அதனால May 7 இந்த ஊட்டி கொடைக்கானல் போகணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இ பாஸ் ரொம்பவே கட்டாயம். அது இல்லாமல் போய் மாட்டிக்காதீங்க. அதுக்கு என்ன ப்ரொசீஜருங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு போங்க. சரிங்க, நம்ம இந்த வீடியோட எடிட்டிங் கட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியை ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவை எனக்கு தெரிவிங்க. நாளைக்கு ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை பார்க்குறேன். நன்றி, வணக்கம், வெற்றி.